டைம்னு கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப யாரு காபிர்களுடைய பெருநாளை கண்ணியப்படுத்துகிறார்களோ, காபிர்களுடைய கொண்டாட்டத்தை கண்ணியப்படுத்துகிறார்களோ, அந்த நாள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்களோ, அந்த நாள் அதை கொண்டாடுகின்றார்களோ, அவர்கள் அனைவரும் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. முஸ்லிம் அவர் என்னது ஏகத்துவத்தில் இருக்கிறவரு, அல்லாஹ்வை நம்பிக்கை, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா ரசூலாக சமூக ரீதியாக அவர் இன்னொரு சமூகத்தில் உள்ளவர். சமூக ரீதியாக அவர் முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர் அல்ல, முஸ்லிம் சமூகத்துடைய நலவுகளை விரும்புகின்றவர்கள் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க, அன்சாரிகள் எல்லாம் விளையாடி கண்டிக்கிறாங்க. சாராயம் குடிக்கவும் இல்ல, அந்த வேற வேற இஸ்லாத்துக்கு முரணான வேலை செய்யவும் இல்ல, விளையாடி கண்டிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளை பத்தி அன்சாரிகள்ட்ட விசாரிக்கிறாங்க. இது என்ன 2 நாட்கள் நீங்க விளையாடுறீங்க கொண்டாடுறீங்க என்னன்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்றாங்க இது எங்கட பெருநாள் நாள், எங்கட பெருநாள், அன்சாரிகள்ட்ட பெருநாள். அப்ப என்ன சொல்லுங்க, நல்ல நல்ல அப்படிதான் சந்தோஷமா இருக்கு, அப்படித்தானே சொல்லணும். கலாச்சாரம் வேற தானே. ஓ மதீனா கலாச்சாரமா இது, அப்படித்தானே சொல்லணும். மதீனா கலாச்சாரம் ரைட் விட்டுறணும். ரசூலா மதீனா கலாச்சாரம் முஸ்லிமுக்கு கொண்டு காபி அப்படி அந்த முஸ்லிமுக்கு கொண்டு இந்த முஸ்லிமுக்கு கொண்டு இருக்கலாது. ரசூலா சொன்னாங்க இதுக்கு பதிலா 2 பெருநாள் அல்லாஹ் உங்களுக்கு தந்துட்டான். மதீனா வாசிகளுக்கா, முஸ்லிமுக்கு. நீங்க மதீனாவுக்கு 2 நாள் தனியா எடுக்க இயலாது, உங்களுக்கு 2 நாள் தந்து விட்டான். விளங்கிட்டானே, அது இதை விட சிறந்த 2 நாள்.